ஹலோ கைஸ், ஐம் ஆர்த்தி. ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் மாம் ஒரு நியூ மாம், எனக்கு இந்த 5 ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் ரேண்டமாக வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கி யூஸ் இல்லாமையும் போயிருக்கு. பட் இந்த 5 ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தாட் ஆஃப் ஷேரிங் டு யூ. ஃபஸ்ட்டு என் பாப்பா 6 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு யோசிச்சப்போ எனக்கு இந்த பூஸ்டர் சேர் கிஃப்டாக வந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் அவங்களால இதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக உட்கார முடியல. ஸோ நாங்கள் டைனிங் டேபிள் உட்காரும்போது அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஒரு 7 or 8 months கம்ப்ளீட் ஆகி அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுலேயே அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க ஸ்மாஷ் பண்ணி சம்டைம்ஸ் அதில் விளையாடி சம்டைம்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பின்னாடி இருக்க பக்கிள்ஸ் கீழே இருக்க பக்கிள்ஸ்லாம் வந்து சேரோடு அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சேரோடு அட்டாச் பண்ணிக்கிறதுனா இந்த பக்கிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ 2 எண்ட்லேயும் பக்கிள்ஸ் கொடுத்துருக்கறனால அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி அவங்க வைக்கலை. ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். பட் மோஸ்ட்லி இப்போ நான் வந்துட்டு சேரோட அட்டாச்லாம் பண்ணுறதில்ல, கீழே வச்சு அவங்கள உட்கார வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்னாலும் சொல்லிவிட்டு சேஃபாக இருக்கணும்னு இதில் லாக் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சாப்பிட கொடுக்கறதுக்கு இதில் வச்சு கொடுத்துருவேன். ஸோ ஷீல் பி ஈட்டிங். அவங்க வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் ஐ வில் ப்ரொசீட் வித் திஸ். இதுக்கப்புறமும் இது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேரில் மாட்டிக்கலாம். பட் இப்போ நான் அந்த மாதிரி மாட்டுறதில்ல, அவங்கள கீழே உட்கார வச்சுக்குவேன், அவங்களே போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லவ்லாப் ஹிப் கேரியர். ஸோ நான் ஜஸ்ட் ஹிப் கேரியர் மட்டும்தான் பார்த்துட்ருந்தேன். நான் வந்துட்டு பாப்பாவோட கிராண்ட் பேரண்ட்ஸோடு இல்லாதனால இப்போ எதுக்குனாலும் அவங்கள நான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கீழே கடைக்கு, இல்லை மேலே துணிக்காய வைக்க போகிறதுக்கு, இல்லை வேறு பக்கத்தில் எங்கேயாவது போகணும், அந்த மாதிரி எங்கேனாலுமே வந்துட்டு நான் அவங்கள தூக்கிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். அவங்க வெயிட்னு சொல்ல முடியாது, பட் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு அவங்கள தூக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அப்போ வந்து ஹிப் கேரியர் மட்டும் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ லவ்லாப் இது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது இந்த மாதிரி உள்ள தெர்மாக்கோல் வச்சுருந்தாங்க அந்த சீட்டரில். அண்ட் ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டோடு சேர்ந்து வந்திருந்தது. நான் மோஸ்ட்லி இந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணல, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணேன். ஸ்டார்டிங் ஒரு 1 or 2 months யூஸ் பண்ணேன், 7-8 monthsல. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணவே இல்லை. இதை ஹிப்பில் மாட்டிட்டேன் அப்படின்னா அவங்கள சைடில் நார்மலாக நம்ம இடுப்பில் தூக்கிக்கிற மாதிரி சைடில் தூக்கிக்கலாம். அவங்க அந்த சீட்டரில் உட்காந்துப்பாங்க. எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாச்சு. எனக்கு அவங்கள தூக்கியிருக்க ஃபீலே சம்டைம்ஸ் இருக்காது. கை வச்சா அவங்கள கேர்ஃபுல்லாக பிடிச்சிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இப்போல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இது பத்த மாட்டேது. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு என்கிட்ட இதை மாட்டுங்க, நான் இதில் என்னை தூக்குங்கன்னு கேட்பாங்க இதை பார்த்தா. ஸோ அவங்களுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தனால ஷி ஆல்சோ லைக்ஸ் தட் வெரி மச். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 yearக்குள்ளே இருக்கும்போது நான் வாங்கினது இந்த வால் ஸ்டிக்கர்ஸ். டீக்கல்ஸில் வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. எப்படி இருக்குன்னு தெரியல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் இது பெட்ரூமில் ஒட்டியிருக்கறனால எனக்கு ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு டெய்லியுமே கதை சொல்லிவிட்டு நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி தூங்க வைக்கலாம். ஸோ இட் வாஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் ஒரு ட்ரைசைக்கிள் வாங்கினேன். அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே இருந்தப்போ அவங்களுக்கு கிஃப்ட் வந்தது வந்து இந்த ட்ரைசைக்கிள். இந்த ட்ரைசைக்கிள் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அவங்கள வந்து அந்த ஹிப் கேரியரில் உட்கார வைக்க முடியாமல் போனதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரைசைக்கிள் தான் ஒரு பெரிய லைஃப் சேவர். எனக்கு வெளியில் போகணும், கடைக்கு போகணும், எங்கே போகணும், இல்லை வாக்கிங் போகணும், அந்த மாதிரினா அவங்கள இதில் உட்கார வச்சுக்குவேன். ஈவன் வர வழியில் ஏதாவது நான் வாங்கிட்டு வந்தேன்னா அது பின்னாடி இருக்கிற இந்த பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நான் வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஃபோன் இந்த மாதிரி ஏதாவதுனா முன்னாடி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்டிலில் திருப்பினா மாற்றுற மாதிரி இருந்தனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவங்க 1 year ஆகி நடக்கலை, எந்திரிச்சு நிற்பாங்க, கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் யோசித்தேன் இது முன்னாடியே வாங்கியிருக்கலாம், பட் இட் வாஸ் டிலே. சரி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம், அப்போ அவங்களால முடியும்னு நினச்சி இந்த புஷ் வாக்கர் ஒன்று வாங்கினேன். இது வாங்கி ஜஸ்ட் ஒரு 10 days கூட இருக்காது, அவங்க வந்துட்டு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு புஷ் வாக்கர் வாங்கி கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு இட் வுட் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் மாமா வாங்கினதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் யூ ஆல் திஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.